ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. யூடியூப் ஓப்பன் ஆகிருக்காது. அது உங்கள் சேனலில் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களோ, இல்லை யூடியூப் நிறுத்தப்பட்டதோ, யூடியூப் ஸ்டாப் ஆகிடுச்சோ அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். அது சர்வர் டவுன் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? சர்வர் டவுனாக இருந்தங்காட்டினா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கம் யூடியூப் ஓப்பன் ஆகாது இருந்தது. ஓகேங்களா? வேறெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கே கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்போ தான் சேனல் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளேயும் யூடியூப் ஸ்டாப் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர் மொபைல் வாங்கி பார்த்துட்டேன். எல்லார் மொபைலுமே அந்த மாதிரி தான் வந்து. ஸோ இது யூடியூப் தரப்புலேருந்தே வந்த சர்வர் ப்ராப்ளம் தான் அப்படின்னு தெரிய வந்தது. ஓகேங்களா? யூடியூப்லேருந்து வந்த சர்வர் ப்ராப்ளம் தான். உங்கள் சேனலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களோ, இல்லை உங்கள் மெயில் ஐடி எல்லாமே யாராவது திருடிட்டாங்களோ அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இது யூடியூப் சர்வர் எரர் ப்ராப்ளம் தான். யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் ரீட்ரை அந்த மாதிரி கேட்டிருக்கோம். ஓப்பன் ஆகிருக்காது. 595 இல்லை 404 அந்த மாதிரி காட்டி ரீட்ரைன்னு காட்டியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அது நாட் ஜிமெயில் அக்கௌண்ட், அதுவும் ரீட்ரை நாட் ஓப்பன் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எனக்கும் அந்த மாதிரி இஷ்யூ வந்தது. இல்லை அது நியூஸ்லலாம் போட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அதை நான் ஒன்றும் பார்க்கல. ஓகேங்களா? அதாவது நியூஸில் என்ன போட்டாங்கன்னு சொன்னாங்க, நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே யூடியூப் மொபைலில் ஓப்பன் ஆகாது, சிஸ்டம் லேப்டாப்பில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மை இல்லை. ஓகேங்களா? நானும் நிறைய டைம் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது இதே மாதிரி இஷ்யூ ஒரு 8 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8 மந்த் இல்லை 1 இயருக்கு முன்னாடி என்னமோ இதே மாதிரி இஷ்யூ வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லேப்டாப்பில் மட்டும்தான் யூடியூப் ஓப்பன் ஆகும், மொபைலில் ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, யூடியூப் எல்லா இதுலேயுமே ஒர்க் ஆகும். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது யூடியூப் சர்வர் ப்ராப்ளம் தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதே மாதிரி 1 இயருக்கு முன்னாடி 1 ஹவர் யூடியூப் ஓப்பன் ஆக சர்வர் எரர் காட்டியிருக்கு. ஓகேங்களா? இது யூடியூப் தரப்புலேருந்தே கொடுக்கப்பட்ட ஒரு இஷ்யூ தான். ஓகேங்களா? இது வேறு எந்த ப்ராப்ளமும் உங்கள் சேனலில் ஹேக் பண்ணியிருக்காங்களோ, இல்லை உங்கள் மெயிலில் யாரோ திருடிட்டாங்களோ, இல்லை உங்கள் சேனலையே யாரோ திருடிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது எந்த விஷயம் இல்லை, யூடியூப் சர்வர் ப்ராப்ளம் தான். யூடியூப் சர்வர் டவுன் ஆனங்காட்டி தான் யூடியூப் ஓப்பன் ஆகலை, யூடியூப் ஸ்டுடியோவும் ஓப்பன் ஆகலை. கூகுளில் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மெயில் ஐடி ஹேக்கு காட்டியிருக்காது, அந்த மெயில் ஐடியும் காட்டியிருக்காது. ஸோ இது யூடியூப் சர்வர் ப்ராப்ளம் தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பாய். அதுக்கு முன்னாடி இதை வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 சேனல் அதாவது என்னுடைய இன்னொரு சேனல் பிளாட்டினம் பார்த்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆலப்புரான் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். பிளாட்டினம் பார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ ஆலப்புரான் தமிழன் அப்படின்றது மியூசிக்ஸ், அதாவது ஸ்டேட்டஸ்க்கு தேவையான 30 செகண்ட்ஸ் 1 செகண்ட் நியூ மியூசிக் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? பிளாட்டினம் பார்ட்டியில் இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சு பிளாட்டினம் பார்த்தி அப்படின்ற சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆலப்புரான் தமிழன் ஆரம்பித்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் என்னுடைய 2 சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க தமிழ்.